வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இது ஒரு ஃபன்னான டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எதுக்காக இன்டோர் கார்டன் வைக்கிறோம், எப்படி இன்டோர் கார்டன் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கும் கோட்யார்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. கோட்யார்டு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, வீட்டோட முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீடு இருக்கும், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டு ஸ்கை மாதிரி ஒரு ஓப்பனான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய பழைய வீடுகள், நிறைய காரைக்குடி ஹவுஸ்லாம் நீங்கள் பார்த்தா அது தெரிஞ்சிருக்கும். ஸோ கோட்யார்டு ஹவுஸ், முற்றம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பேஸ் விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்டோர் கார்டன், ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இது இருக்க போகுது. நீங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்களா இருந்தால் நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோ வழியாக கிடைக்க போகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த முற்றத்தை பற்றி நம்ம பேச வரோம். ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை CMDA சிலிஞ்சிங்க. இந்த ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல அந்த கோட்யார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கோட்யார்டு அப்படிங்கிறது முற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது பழைய காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள்லாம் காய வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கோட்யார்டு அப்படிங்கிற ஸ்பேஸ் ரெடி பண்ணாங்க. பட் இது மட்டும் காரணம் கிடையாது. கோட்யார்டு எதுக்காக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல வென்டிலேஷன், நல்ல லைட்டிங், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பழைய காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க. அதாவது ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 40-50 பேர் கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி காலம் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த கோட்யார்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வீடுகளில் நம்ம தமிழ்நாடுகளில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதுவும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரைக்குடி இந்த மாதிரியான பழைய கால வீடுகளில் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கோட்யார்டு ஹவுஸ் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் தான் இந்த கோட்யார்டு ஹவுஸ் அப்படிங்கிறது. தொட்டிக்கட்டு வீடு அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரூரலான ஒரு லாங்குவேஜ்லையும் இதை சொல்கிறாங்க. ஸோ மழை பெய்யும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நடுவில் மழை பெஞ்சு அந்த கோட்யார்டு அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையோடு நம்ம உட்காந்து இருக்க அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த கோட்யார்டு கொடுக்குது. பழைய காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய மூவிஸ்லாம் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. வெட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ தனியாக கல்யாண மண்டபம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வெட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இந்த கோட்யார்டு அந்த ஸ்பேஸ்லாம் உட்காந்து வெட்டிங் மேரேஜ் எல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்யார்டு அந்த வீட்டோட நடுப்பகுதியில் ஓப்பன் டு த ஸ்கை அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கோட்யார்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ கட்டுற வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் கம்மியாக இருக்குது. நிறைய நகரமயமாதல், அதாவது சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் வில்லேஜில் இருக்கவங்கலாம் போகிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடங்களில் இந்த கோட்யார்டு அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது இருக்கிறதுனாலே நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் டே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஈவினிங் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயமா ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் அந்த முற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாதனால சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஃபேமிலிக்குள்ளே வருது. சரி, ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு கோட்யார்டு எப்படி வீட்டுக்குள்ளே வைக்கணும், ஓகே, ஒரு இன்டோர் கார்டனை இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்டனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய சன்லைட் அப்படிங்கிறது தேவைப்படுது, நல்ல சுத்தமான காற்று வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இன்டோரில் கார்டன் அப்படிங்கிறது நம்மள வைக்க முடியும். ஸோ கோட்யார்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வீடு இருக்கணும். பட் இப்போ இருக்க கான்செப்டில் நம்மளால் அது பண்ண முடியாதுங்கிறதுனால வீட்டோட ஒரு பகுதியில் சென்ட்ரார் சைடில் எங்கேயாவது ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபில் வந்து பர்குலர் டைப்பில், அதாவது ஃபுல் ரூஃப் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 6 இன்ச்சில் கேப்பாக விட்டு லைனாக விட்டு, ஸோ மேலேருந்து மழை தண்ணி உள்ளே வரதுக்கான வழியும் மேலேருந்து வெளிச்சம் அந்த இது வழியாக கட்டாயி உள்ளே வரதுக்கான வழியும் விட்டு தான் இன்டோர் கார்டன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டோர் கார்டன் பண்ணுறதுனால நேரடியான சூரிய ஒளி அப்படிங்கிறது வருது, அதே மாதிரி மழை பெஞ்சாலும் நேரடியாக உள்ள வருது. ஸோ ஓரளவுக்கு இந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் கார்டனில் கொண்டு வராங்க. ஒரு ஹால் இருக்குது, ஒரு லிவிங் ரூம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் இந்த மாதிரி இன்டோர் கார்டன் வைக்கும்போது நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு UPVC டோர்ஸ் ஆர் கண்ணாடி டோர் நம்ம போகிறோம்னா, ஸோ அந்த ஆம்பியன்ஸ் நம்மளால் ஹாலில் இருக்கும்போதோ இல்லை ஒரு டைனிங் ஹால் இருக்குது அப்படின்னா அது பக்கத்துலேருந்து நேரடியாக நம்மளால் அனுபவிச்சிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் தான் இன்டோர் கார்டன் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஹாலாக கட்டுறதை விட ஹாலில் ஒரு பகுதியை தடுத்து அதை வந்து இன்டோர் கார்டனாக நீங்கள் மாற்றுறீங்க, ரொம்ப நல்லது. ஓகே, இந்த இன்டோர் கார்டன் முற்றம்லாம் பார்த்தாச்சு. ஸோ என்ன பிளான்ட் வளர்க்கலாம், இந்த பிளான்ட் வளர்க்கறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது நம்ம வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்டோர் கார்டன் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் லுக், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க நல்ல காற்று, தூய்மையான காற்றுக்கும் அது முக்கியமான காரணமாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா வீடு வந்து அடைக்கப்பட்டு இருக்கிறதுனால உள்ளே வந்து இருக்கக்கூடிய காற்றை வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ புதிய காற்று வரத்துக்கும் வெளியே போகிறதுக்குமான வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு சில முக்கியமான பிளான்ட் லைக் ஆலுவேரா, ஸ்னேக் பிளான்ட், இந்த மாதிரியான பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட ஹால்லையோ இல்லை வீட்டோட பெட்ரூம் எங்கேயாவது நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிளான்ட் வைக்கிறீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு நல்ல காற்று, ஒரு ஏர் பியூரிஃபை பண்ணக்கூடிய பிளான்ட்
பிளான்ட்டாக அது இருக்கிறதுனால ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இது இருக்குது. ஸோ முற்றம் அப்படின்னு பார்க்கும்போது முற்றமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட்டும் நல்ல காற்றும் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வழி இருக்கிறதுனால தான் ஸோ அந்த முற்றம் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் கார்டனில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படிங்க பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் ஸோ இந்த கான்செப்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடு கட்ட போகிற வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியை நம்மளால் இந்த மாதிரி மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிங்க. மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா அந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பெரிய ப்ரீமியமான ரொம்ப பயங்கரமான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி நிறைய செலவு பண்ணி வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக இண்டோர் கார்டன் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு நேச்சரோட எப்படி சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு நல்ல லைட்டிங்கும் வரும். அதாவது இது வந்து நேச்சுரலான ஒரு லைட். ஸோ நல்ல ஒரு நேச்சுரல் லைட்டும் வரும், நல்ல காற்றும் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த இண்டோர் கார்டன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை தாண்டி இடம் கிடையாது, பட் எனக்கு கார்டனிங் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கார்டன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ என்னென்ன பிளான்ட்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை பிளான்ட் எல்லாமே ஒரு வால் முழுக்க நம்மளால் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு வெர்டிக்கல் கார்டன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கார்டனிங் வீட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நிறைய நீங்கள் ஆன்லைனில் தேடிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரியான நல்ல க்ரீனரியான ஒரு ஸ்பேஸாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. ஸோ அதை அவங்க கூட கன்வே பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மாடர்னாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குரூப்புமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்டனிங்கோட இம்பார்ட்டன் என்ன தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக வீட்டில் கார்டன் வைப்பாங்க. அந்த வீட்டோட லுக்கும் நிறைய எடுத்து கொடுக்கும். வீடு கட்டிட்டு இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கிறவங்களுக்கு இருக்காங்க. ஸோ முன்னாடியே தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. CMDI கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட சிவில் இன்ஜினியரிங் ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவில் இன்ஜினியருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். இதில் நிறைய சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது உங்களால் படிக்க முடியும். நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் பண்ணும்போது நிறைய இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்களால் பண்ண முடியும். நிறைய Q&A அப்படிங்கிறதுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெய்லியுமே கன்ஸ்ட்ரக்ஷன் நியூஸ் பீட், டெய்லியுமே ஜாப் அப்டேட் எல்லாமே இதில் அப்டேட் கொடுக்குறாங்க. CMDI, L&T, நாட்கோ கர்நாடகா, சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு இவங்களோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் பார்ட்னராக இருக்காங்க. அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி பெய்ட் கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிஸ்கவுண்டோட உங்களால் படிக்க முடியும். ஸோ அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா வீடியோலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவிஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்பேன். அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்க வந்து நான் என்னோட ஸ்டோரியில், அதாவது யூடியூப் ஸ்டோரியில் நான் அவங்களோட கமெண்ட்டை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய இண்டோர் பிளான்ட்டில் ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடிய பிளான்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஆன்சரை கண்டிப்பாக லைக் பண்ணுவேன். அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஸ்டோரியில் போடுவேன். ஸோ இன்றைக்கி நீங்களும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலுமே இருக்குது. ஸோ அதில் போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஹவுஸ் டூர்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.